ஓகே, எக்ஸசைஸ் 3.3ல இருக்கக்கூடிய லாஸ்ட் சம் 12th சம் நல்லா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபைண்ட் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் எஸ். இந்த ட்ராயிங்கை பார்த்தோன்னே இது ட்ரெவிசியம்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். திஸ் இஸ் நாட் எ பேரலோகிராம், திஸ் இஸ் எ ட்ரெவிசியம். இதில் வந்து பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லி சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை ட்ரெவிசியம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா அங்கே வந்து எந்த ரெண்டு சைடு பேரலல்னு சொல்லி கொஷின்லேயே இருக்குது. ஸோ எஸ்பியும் இந்த ஆர்கியூஆர் அப்படிங்கிற இந்த ஆர்கியூ ரெண்டு சைட்ஸ் தான் பேரலல். இது ரெண்டும் தான் பேரலல் சைட்ஸ், இது கிடையாது. ஸோ 2 சைட்ஸ் பேரலாக இருந்தாலே அது ட்ரெவிசியம் தான். அது எந்த சைட்ஸ்னும் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன அது ஒரே ஒரு க்யூவோட ஆங்கிள் 130 டிகிரி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்குது ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் எஸ். இந்த ஆங்கிளும் கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிளும் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது தான் சம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரெவிசியத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் பார்த்திங்கன்னா, இந்த பேரலல் லைனை கட் பண்ணி போகக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் இந்த லைன் தான் அந்த கட் பண்ணி போகுது. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு போகுது. இதனுடைய இன்டீரியர் சம் ஆஃப் தி ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா, இல்லை ஆங்கிள் பின்னே வச்சுக்கிடுவோம். ஈக்குவல் டு 180 தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 130. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஆங்கிள் எஸ் வேணும்னா இந்த ரெண்டுமே பேரலல் லைன். ஸோ இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து அப்படி கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா அதுவும் என்னது தான், சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதில் கிவன் கொடுக்கலனாலும் ஆங்கிள் கொடுக்காட்டினாலும் இது வேல்யூ நம்மளுக்கு தெரியும், பார்த்தோன்னே தெரியுது. இது ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரி தான். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஈஸிலி யூ ஃபைண்ட் அவுட் பி அண்ட் எஸ். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போமா. இஃப் யூ ஃபைண்ட் ஆங்கிள் ஆர், இப்போ உன்னால் வந்து ஆறுங்கிற ஆங்கிளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிருச்சு யாருக்குனே அப்படின்னா, வேறு ஏதாவது எனி அதர் மெத்தட் மோர் தென் ஒன் மெத்தட் டு ஃபைண்ட் ஆங்கிள் பி, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாமல், அதாவது ஒரு ட்ரெவிசியத்தில் வந்து பேரலல் லைன்ஸை வந்து கட் பண்ணி போகக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைன் ஏற்படுத்தக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸோட கூடுதல் வந்து 180 டிகிரி அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் வேறு எனி மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அது என்ன மெத்தட்னா, இந்த கிவனை மட்டும் பாருங்கள். இது 130 கொடுத்துட்டாங்க, இது 19 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது 90 ஏற்படுத்துதுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக நம்மளுக்கு 90 தான் வரும். இதை வச்சு நம்ம வந்து ஆங்கிள் பி ஆங்கிள் ஆர் கொடுத்ததுனால ஆங்கிள் பி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ட்ரெபிசியம்னால சம் ஆஃப் தி 4 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் 130 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. ஸோ ஆங்கிள் பி ப்ளஸ் 180 310 degree is equal to 360 degree. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், சேம் வேல்யூ தான் வரும். ஓகேவா? இது என்னதுன்னா நம்ம வந்து வேறு எனி அதர் மெத்தட், அதாவது ஒரு சம் ஆஃப் தி ஆல் ஒரு ஈக்குவலேட்ரல் ஒரு குவாட்ரிலேட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த 4 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு தெரியும், அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் அதில் ஒன் இஸ் கிவன், செகண்ட் ஒன் இஸ் ஈஸிலி நோன் 90 டிகிரி. ஸோ வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணி இது 19 இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஸோ இந்த 3 ஆட் பண்ணி 360லேருந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆங்கிள் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஒன் மோர் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.